சுமதி அக்கா மட்டும் தனியா இருக்கிறாங்களே வேலூர் மாமன்றத்துல. அக்கா என்ன சொன்னாலும் இந்த மேயர் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் சும்மா இல்லாம ஒரு போராட்டத்துக்கு போனார். மக்கள் பிரச்சனைக்காக என்னையா வேலூர்ல ஒரு ரோடு போடல, ஒரு தெருவிளக்கு போடல, ஒன்னு சுத்தமான குடி தண்ணீர் கொடுக்காம இருக்கிறீங்க. அதுக்கு என்ன தெரியுங்க ஐயா விலை? 103 பேர், 103 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாவட்ட தலைவர் உட்பட 103 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க. ஐயா ஐயா உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். நான் பதிலடி கொடுக்காம அமைதியா இருக்கிற அரசியல்வாதிகள். எங்கிட்ட பதிலடி இருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வருங்க ஐயா, உடனடியா வராது. இதற்கு மூளையாக யார் இருந்தார்களோ அவர்களை களை எடுக்காமல் இந்த அண்ணாமலை அரசியல் இருக்க மாட்டான் என்று வேலூரில் சொல்வது என்னுடைய கடமை. எங்களுடைய தொண்டர்கள் மீது யார் கை வைத்திருந்தாலும் கூட தமிழகத்தில் யாரையும் விட்டு வைக்கல. இந்த வேலூர்ல யாரெல்லாம் மூளையும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மீது கட்டாயமாக எங்களுடைய தாக்குதல் வரும் என்பதையும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை சொல்றோம். அரசியல் கட்சிங்க ஐயா, பயம் வேணும், அன்பு வேணும். மக்கள்கிட்ட அன்பு வேணும், எதிரிகள் நம்ம மேல பயம் இருக்கும். இரண்டையும் கொண்டு வருவது என்னுடைய கடமைங்க ஐயா. மக்கள்கிட்ட அன்பு செலுத்துறோம், ஆனா எதிரிகள் மீது எப்பொழுதும் எங்கள் மீது பயம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால வேலூர்ல எங்களுடைய 103 தொண்டர்களை சிறையில வைத்து அதிலே 2 தொண்டர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நிறுத்தப்பட்டு ஒரு தொண்டர்களுடைய தாய் அவர் சிறையில் இருக்கும் பொழுது இறந்து போனார். நான் விட மாட்டேங்க ஐயா, இந்த மண்ணிலிருந்து சொல்லுகின்றேன். இதற்கு மூளையாக யார் இருந்தார்களோ கொஞ்சம் தாமதமாக வருவோம், ஆனால் களை நிச்சயமாக எடுப்போம் என்று நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அக்கா சுமதி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கும்போது இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் சுகுணா அவர்கள், சரவணகுமார் அவர்கள், ஏழுமை அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் ஜெகநாதன் அவர்கள், சுமா அவர்கள், சதீஷ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து